டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி அடிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? ஏய், ஏன் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் மிதிப்பேன் கொள்வேன். நீ யாரையா கேட்க? பொண்ணோட அப்பன்டா நானு. ஓ அப்பாவா? அப்ப டப்பு கூட. பணம் பணம் பணம். ஏன்டா இப்படி பணத்தாசை பிடிச்ச பேயா அலையிற? உனக்கு பணம் தானடா வேணும்? அப்ப வேண்டாம்ப்பா, பணத்தை கொடுக்காதீங்கப்பா. ஏய். அப்பா, ஏய், ஏய். பணத்தை கொடு, கொடு. மாதவி, குலகார பாவி, போய் தொலைடா. மாதவி, அம்மா மாதவி, கொஞ்சம் வரணும். மாணிக்கம், வாங்களேன், தூக்குங்களேன். மாதவி, ஐயோ, மாதவி, 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 கொஞ்சம் வரணும். மாணிக்கம், டாக்டர் கூப்பிடுறாங்க. ஐயோ, மாதவி, ஐயோ, ஐயோ, டாக்டர், மாதவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க தான் அவளை காப்பாற்றணும். அவளையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் நீங்க தான் கடவுளா இருந்து காப்பாற்றணும் டாக்டர். கவலைப்படாதீங்க மிஸ்டர் முருகேசன். கடவுள் நல்லவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க டாக்டர். அம்மா, என்னாச்சுமா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் வந்து விவரம் சொல்லுவாரு. நீங்க உட்காருங்க சார். கடவுளே, டாக்டர் என்னாச்சு? வாங்க ரூம்ல உட்காந்து பேசலாம். உட்காருங்க மிஸ்டர் முருகேசன். ஏன் டாக்டர், மாதவிக்கு பொண்ணு பயப்படுறாப்புல இல்லையே? பொதுவா கர்ப்பமா இருக்கிறவங்க ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கக்கூடிய மனநிலைமையில இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம மாதவி 8 மாத கர்ப்பிணி. அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா கூட அது அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய பெருசா பாதிக்கும் சார். மாதவிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வலிப்பா மாறி இருக்கு. மேலும் அவங்க கீழே விழுந்து வயிற்றுல அடிபட்டதுனால அது உள்ள இருக்கிற குழந்தையையும் பாதிச்சிருக்கு. டாக்டர், பயப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அடிபட்டதுனால சிசேரியன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாச்சு. 8 மாசத்துல குழந்தை பிறந்ததுனால குழந்தை முழு வளர்ச்சி அடையல. அதனால குழந்தை இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். டாக்டர், குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், மாதவி உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியாது. அப்படி அவங்க ஏதாவது அதிர்ச்சியான தகவலை கேட்டாங்கன்னா மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துடும். அந்த ஃபிக்ஸ் உயிரை பறிக்கிற யமனா கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மாதவியை கவனமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா பாத்துக்குவேன் டாக்டர். குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படவும் முடியல, துக்கப்படவும் முடியல. நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. 2 மாசம் கழிச்சு இன்குபேட்டர்ல இருந்து குழந்தைய கொடுத்தாங்க. 6 வயசு வரையிலும் கீதா ஆரோக்கியமா தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரச்சனையா வர ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனை? வெளியில ஒரு நாள் கீதா விளையாடிட்டு இருந்த போது அந்த விபரீதம் நடந்தது. Aama
பாவாடை சிக்கிக்க போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. கீதா, கீதா, அம்மா, கீதா, கீதா, என்னாச்சு? அப்பா, அப்பா, கீதா, கீதா, அம்மா, கீதா, கீதா, கீதா கீதா. கீதா ஐயோ, மாதவி அம்மா, மாதவி மாதவி அம்மா, மாதவி அம்மா, டாக்டர். மாதவிக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டா அவங்களுக்கு திரும்பவும் ஃபிக்ஸ் வரும், ஏன் உயிரை கூட பாதிக்கும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா மாதவிக்கு வெயிட், கடவுள் புண்ணியத்துல உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. மாதவியோட உயிரே கீதா தானே சார். கீதாவுக்கு ஒண்ணுன்னா அதை மாதவியால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரிதான் கீதாவுக்கு மூக்குல ரத்தம் வந்ததும் மாதவி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி மாதவிக்கு வலிப்ப கொண்டு வந்துருச்சு. தெய்வாதீனமா மாதவியை நாம காப்பாத்திட்டோம். ஆனா என்ன டாக்டர்? கீதாவுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை. அவ 8 மாசத்துல பிறந்த குழந்தைங்கிறதுனால அவ தலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்பு தான் அவளுக்கு மூக்குல ரத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால இனிமே ஸ்டெயின் பண்ற மாதிரி எந்த ஒரு விளையாட்டையும் அவ விளையாடக்கூடாது. ஏன் டாக்டர், இதனால ஆபத்து ஒண்ணு இல்லையே? இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதனால அவளுக்கோ மாதவிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். டாக்டர் சொன்னதை கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கீதாவுக்கு வைத்தியம் பார்த்தாகணும், இன்னொரு பக்கம் கீதாவோட உடல்நிலையை பத்தி மாதவிக்கு தெரியக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நாம் பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சார். ரொம்ப கஷ்டம்தான் சார். கஷ்டம்தான், என்ன பண்றது? 2 பேரையும் காப்பாத்தி ஆகணுமே. சோகத்தை எல்லாம் என் நெஞ்சுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு வெளியில என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து கீதாவுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வருது நிற்கவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக கீதாவை கூட்டிட்டு போயிருந்தேன். செக் பண்ணி பார்த்த டாக்டர் சொன்ன விஷயம் என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது சார். என்ன டாக்டர் ப்ராப்ளம்? மிஸ்டர் முருகேசன், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. கீதாவுக்கு மூக்குல ரத்தம் வர காரணமோ அவளுக்கு மயக்கம் வர காரணமோ அவளுக்கு வந்திருக்கிற நோய் தான். நோயா? ஆமாங்க டாக்டர், செரும்பெல்லம் மாலிகுலர் சிண்ட்ரம், இதாங்க அவளுக்கு வந்திருக்கிற நோய். இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? உண்மையை சொல்லணும்னா கீதா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதே கடவுளோட அருளால தான். டாக்டர். ஆமா முருகேசன் சார், கீதாவுக்கு எப்ப வேணும்னாலும் எது வேணாலும் நடக்கலாம். எதுவுமே நம்ம கையில இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது பிரெயின் சம்பந்தப்பட்ட நோய் மிஸ்டர் முருகேசன். இந்த நோய் வந்தா பிரெயினோட டோட்டல் ஃபங்க்ஷன் நின்றுடும். ஆனா அது எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நின்னுட்டா உடனே உயிரும் போயிடும். டாக்டர், இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்ன டாக்டர்? மாதவி கீதா மேல உயிரே வச்சிருக்கா. கீதாவுக்கு ஒண்ணுனா அத மாதவியால தாங்கிக்க முடியாது. இப்படி ஒரு நோய் கீதாவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே மாதவியோட உயிரும் போயிடும். கீதாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையிலே உங்க நிலைமை ரொம்ப பாவம் சார். எப்படியோ மாதவிக்கு இந்த விஷயம் தெரியாம 2 வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன். அதுவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கீதாவுக்கு அப்படி இல்லை. ஏமன் அவ அப்ப கார்த்திக் ரூபத்துல வந்துட்டான். அம்மா, அப்பா, வா போலாம். எதுக்கு வந்த நீ? என் குழந்தைய கூப்பிட்டு போவந்தா. உன் குழந்தையா? கீதா என் குழந்தை இல்லாம அப்புறம் யார் குழந்தை? அதெல்லாம் நம்ம ஒண்ணா இருந்தப்போ. இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, விடு. கீதா ஏன் பொண்ணு. இது எந்த ஊர் நியாயம்?
டைவர்ஸ் ஆனா குழந்தை உனக்கு மட்டும்தான் சொந்தமா, எனக்கு இல்லையா? எனக்கும் உனக்கு உறவுலன்னு கோர்ட்டு சொல்லுச்சு. ஆனா குழந்தைக்கு எனக்கு உறவுலன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஏய், உனக்கு உறவு இருந்தாலும் கீதா இப்போ ஏன் குழந்தைதான். ஏய், உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்க வரல. ஏன் குழந்தைய நான் கூப்பிட்டு போக வந்திருக்கேன். உன்னை நம்பி அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பார், என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் நீ அட்வைஸ் பண்றியா? கீதா வாமா போலாம். வா வா. விடு. ஒரு பொறுப்பான புருஷனா இருக்க தெரியல, நீ எல்லாம் எப்படி பொறுப்பான அப்பாவா இருக்க போற? ஏய், என்னடி நீ பாட்டுக்கு ஓவரா பேசுறீங்க? நீ வாமா. வா வா கீதா. அப்பா இல்ல மாட்டே. விடு. ஏய், விடு. வா கீதா வா. வா ப்ளீஸ் வாமா. ஏய் வேணாண்டி, சொன்னா கேளு. வா வா வா. வீணா என்ன டென்ஷன் ஆக்காத. வா. அம்மா என்ன விடாதீங்க அம்மா. இவ ஏன் பொண்ணு விடுறா. வாமா. விடுங்க. நீங்க அப்பாவே இல்ல. நீங்க வா. போயிடுங்க. கீதா வாமா. வா. டேய் விட்றா, டேய் டேய் வா கீதா. வெளியே போட நாய போட. யார கேட்டா உள்ள வந்த? டேய் மாணிக்க, டேய் முத்து, அடிச்சு வெளியே தள்ளுங்கடா அவனை. அம்மா அம்மா. கீதா, மாதவி, என்னச்சமா? ஐயா. கீதா, அம்மா பாருங்க ஐயா. மாதவி, என்ன வந்து பாருடா. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் முருகேசன், மாதவியை காப்பாற்ற முடிஞ்ச எங்களால கீதாவை காப்பாற்ற முடியல. டாக்டர், என் கீதா போயிட்டாளா? ஐயோ கீதா, என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா. ஐயோ. முருகேசன் சார், அழுகை நிப்பாட்டுங்க முதல்ல. நீங்க அழுது மாதவி உயிரையும் பறிச்சிடாதீங்க சார். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, மாதவி கீதா மேல உயிரியே வச்சிருக்காங்க. கீதாவுக்கு சாதாரணமா ஏதாவது ஒண்ணுனாலே அதை மாதவியால தாங்க முடியாது. இப்ப கீதா உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே மாதவியோட உயிரும் போயிடும். டாக்டர், ஆண்டவா, ஏன்பா என்னை இப்படி சோதனை பண்ற? நான் உனக்கு என்னப்பா கூற வச்சேன்? மிஸ்டர் முருகேசன், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்படி டாக்டர், எப்படி? என் நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே டாக்டர். ஆசையா பார்த்து பார்த்து வளர்த்த பேத்திய பறி கொடுத்துட்டு எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? ஐயோ, பேத்தி போன விஷயம் என் மகளுக்கு தெரிஞ்சா அவளும் போயிருவாளே. அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? மிஸ்டர் முருகேசன், ப்ளீஸ் அழுகை நிப்பாட்டுங்க. மன்னிச்சிருங்க டாக்டர். இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. சார், கீதா இறந்துட்டா இப்ப மாதவியை நாம நல்லபடியா பாத்துக்கணும். கீதா இறந்த விஷயம் மாதவிக்கு தெரியாம நீங்க பாத்துக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. சார், மாதவி கண் விழிச்சு பார்த்த உடனே கீதாவை உங்க மாப்பிள்ளை கார்த்திக் அழைச்சிட்டு போயிட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்லுங்க. அதான் சரின்னு எனக்கு படுது. மாதவியோட உயிருக்கும் அதான் உத்தரவாதம். மாதவி இந்த நிலைமைக்கு வந்ததுனாலதான் கீதா இறந்து போன விஷயத்தையும் அவள்கிட்ட சொல்லல. சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படல. அப்போ கார்த்திகோட உங்களுக்கு இப்போ எந்த தொடர்பும் இல்லை. அந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது சார்? அவன் இன்னும் இங்க வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான். மிரட்டிட்டு இருக்கானா? எதுக்கு? கீதா இறந்து போன விஷயம் மாதவிக்கு தெரியாது. மாதவிக்கு தெரிஞ்சா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் கார்த்திக். அதனால என்னை தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என் மக வேணும். வேற வழி இல்லாம அவன் மிரட்டலுக்கு நான் அடிபணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு சார். முதல்ல மாதவி பூர்ண குணமடையணும். அவ குணமடைஞ்சிட்டா
கீதா இறந்து போன விஷயத்தை அவளே தெரிஞ்சுக்குவா. அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா இப்ப அவ இருக்கிற சூழ்நிலையில கீதா இறந்து போன விஷயத்தை அவள்கிட்ட சொன்னா அவ உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ மாதவி குணமாகறதுக்கு உண்டான வழியை பாருங்க. வழி இருக்குமா? இருக்கு. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நாங்க என்ன பண்ணணும்? இது விஷயமா பேசத்தான் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீங்க என்ன திட்டி அனுப்பிச்சிட்டீங்க. சரி, இதுல நாங்க என்ன உதவி பண்ண முடியும்? என் பொண்ணு குணமாகணும்னா கீதா மாதிரி இருக்கிற உங்க பொண்ணு கௌரி மாதவியோட இருக்கணும். அப்பதான் அவ குணமடைய முடியும்.